எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஏர்டெல் டிடிஹெச் வந்து வச்சுருக்கிறோம். செட்டப் பாக்ஸு 4K ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் தான். இதில் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார், செட்டப் பாக்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா செட்டப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது, நம்ம ஆண்ட்ராய்டு பாக்ஸே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற போல் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசார்ஜ் வந்து நான் பண்ணாமல் இல்லை, ரீசார்ஜ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க 3 மாதம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு முடியலை. பட் இருந்தாலுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த செட்டப் பாக்ஸில் வந்து டிஷ்ஷில் இருந்து கேபிள் ஒயர் வரும் பார்த்தீங்களா, அந்த கேபிள் ஒயரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம எந்த டிவி சேனல்ஸ் வச்சாலுமே உங்களுக்கு வந்து நோ சிக்னல் அப்படின்னு தான் வரும். இப்போ பாருங்கள், நான் சன் டிவி வச்சு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நோ சிக்னல். ஸோ இப்படி தான் வரும். ஏன்னா நான் வந்து கேபிள் ஒயரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னாலுமே வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னாலுமே வந்து இந்த மாதிரி சேனல் எதுவும் தெரியாது தான். பட் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேபிள் ஒயரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை மாட்டுனா சேனல் எடுக்கும். பட் ஆனால் நான் கலட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து சிக்னல் எதுவுமே வந்து டிவி சேனலுக்கான சிக்னல் எதுவுமே எடுக்கலை. சரிங்களா? நான் அடுத்தடுத்த சேனலை வந்து உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். ஸோ எந்த சேனல்லையுமே வந்து சிக்னல் வராது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஹோமுக்கு வர்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஏர்டெல்லுடைய ஏர் ஃபைபர் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கீழே பாருங்கள், எப்பயும் போல் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் வந்து என்னுடைய ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸை வந்து என்னால் இன்டர்நெட் மூலமாக நான் வந்து இந்த செட்டப் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து சிக்னல் இல்லாத பட்சத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார், இந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா இந்த பாக்ஸே வந்து ஓப்பனே ஆகாது, இந்த ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வந்து ஓப்பனே ஆகாது, நம்ம இன்டர்நெட் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்துக்குமே ஓப்பனே ஆகாது, எந்த விதமான அப்ளிகேஷனுமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். பட் அது உண்மையாக என்ன அப்படின்றது தெரியல. எனக்கு வந்து ரீசார்ஜ் வந்து முடிஞ்சால் தான் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ரீசார்ஜ் வந்து முடியலை. அதனால் நான் கேபிள் ஒயரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நோ சிக்னல். சரிங்களா? கேபிள் ஒயரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்கள் முன்னாடி. எல்லாமே ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் யூடியூப் கூட ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட்டு ரீசார்ஜ் பண்ணலைன்னா ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. சரிங்களா? ஸோ ஒரு வேளை ஃபியூச்சரில் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த பாக்ஸ் வந்து அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஓப்பன் ஆகுதா ஆகலையா அப்படின்றத நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து நான் போடுறேன். சரிங்களா? ஸோ மித்தபடி வந்து கேபிள் ஒயரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸு என்னால் யூஸ் பண்ண முடியுது. சரிங்களா? அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த செட்டப் பாக்ஸை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போய் நீங்கள் இந்த செட்டப் பாக்ஸை மட்டும் நீங்கள் செட்டப் பாக்ஸை தனியாக கொண்டு போய் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கூட நீங்கள் டைரெக்டாக இந்த பாக்ஸை வச்சு கூட நீங்கள் ஏதாவது படம்லாம் பார்க்கலாம். ஓடிடியெல்லாம் இருக்குதுன்னா அந்த ஓடிடியெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். உங்கள் நண்பர் யாராவது வந்து மச்சான் ஒரு நாளைக்கு வந்து உன்னுடைய செட்டப் பாக்ஸை குடுறா, நான் வந்து இந்த ப்ரைமில் வந்து நான் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு தர்றேன் அப்படின்னு கேட்குறாங்களோ, இல்லைனா என்கிட்ட பென்ட்ரைவரில் படம் இருக்குதுடா, என்னோடய டிவியில் வந்து அந்த வீடியோ வந்து சப்போர்ட் ஆகலை, உன்னுடைய ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸை கொண்டா, நான் அதை வச்சு நான் ஒரு தடவை அந்த விஎல்சி மூலமாக என்னோடய பென்ட்ரைவரில் இருக்கிற படத்தை நான் பார்த்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் சரி, இல்லைனா சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் ஓடிடி ஃப்ரீயாகவே இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சன் நெக்ஸ்ட்டில் கூட எனக்கு பிடிச்ச படம்லாம் ஒரு நிறைய படம் இருக்குது, இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு தர்றேன், உன்னுடைய செட்டப் பாக்ஸை கொடு அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் தாராளமாக கலட்டி கொடுத்துடலாம். அவங்க இன்டர்நெட் வந்து அவங்க மொபைலில் இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா அவங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட அவங்க டைரெக்டாக அந்த செட்டப் பாக்ஸுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து கூட அவங்க மூவிஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வச்சு தான் அது பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கேனாலும் இந்த பாக்ஸை எடுத்து கொண்டு போய் பார்த்துக்க முடியும். கேபிள் ஒயரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணியிருந்துமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக தான் எடுக்குது. பட் ரீசார்ஜ் வந்து இந்த பாக்ஸில் வந்து இருக்குது. ரீசார்ஜ் இன்னும் முடியலை. ஸோ ஒரு வேளை ஃபியூச்சரில் வந்து ரீசார்ஜ் முடிஞ்சு அந்த நண்பர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வந்து ஓப்பனே ஆகலை, ஒன்றுத்துக்குமே உதவலை அப்படின்ற மாதிரி ஒரு
விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை பற்றியுமே நம்ம சேனலில் வந்து வீடியோ நம்ம போடுவோம். ஏன்னா ஒரு நன்மைகள் இருக்குது அப்படின்னா ஒரு தீமைகள்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் அட்வான்டேஜாக தான் சொல்லிட்டு போயிருக்கோமே தவிர இதை பற்றி குறைகள் அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே வந்து நம்ம சொல்லலை இன்னுமே. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு குறைகள்ன்றது இந்த ஏர்டெல் மீது இருக்கும். அது என்ன குறைகள் அப்படின்றத இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஏதாவது இந்த ஏர்டெல் செட்டப் பாக்ஸாக இருக்கட்டும், இந்த ஒய்ஃபையாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை ஃப்யூச்சரில் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். இந்த ஒய்ஃபையை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் டேட்டா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து அன்லிமிட்டெட் டேட்டா கிடையாது. மாதத்துக்கு வந்து 1000 ஜிபி தான். சரிங்களா? அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். நீங்கள் மந்த்லி எத்தனை ஜிபி வந்து நீங்கள் அந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரோட ஒய்ஃபையை வந்து எத்தனை ஜிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் வந்து எத்தனை ஜிபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற பற்றியும் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரை பற்றின எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரே லிங்காக கொடுத்துருப்பேன். அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்னென்ன வீடியோ பார்க்கணும்னு தோணுதோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும், உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதை பற்றியுமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.